வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஓகே பாட்காஸ்ட் தமிழன் சேனல்லேருந்து லியோ இந்த கேரக்டர்ஸ் டீகோடிங் பண்ணிட்டு இருந்தார்ல, அதில் பார்ட் 4 வந்துருச்சு. நாங்கள் கூட ரொம்ப நாள் ஆகுமோ அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நிறையா இன்னும் அனலைஸ் பண்ணிட்டு நல்லா ப்ராப்பராக வரேன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ இன்னும் டைம் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா சீக்கிரம் தான். எனக்கு தெரிஞ்சு என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு சீக்கிரம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். வந்துருச்சு. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டைட்டில் என்னென்னா ஹோல் பெர்ஸ்பெக்டிவ் வாஸ் சேஞ்ச்டு, பார்த்திபன் அடையாளத்துக்குள் லியோ எப்படி, எல்சியூ. ஓகே, நம்ம இப்போ ரொம்ப பேசலாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். அந்த ஹைப் லியோன்ற அந்த ரியலா இருந்துச்சு அந்த ஹைப். செகண்ட் ஹாஃப்ல ஒன்றும் அது எதுவுமே இல்லை. ஓ அப்படியா? நானும் பொதுவாக ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கும்போதே ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஹாஃப்னா நான் பெருசாக பிரிக்க மாட்டேன். பட் இந்த படம் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் நெருடலாக இருந்துச்சு அப்படிலாம் சொல்லியிருப்பேன். சீரியஸோட பார்ட் 4ல இருக்கிறோம். நாம ப்ரீவியஸ் வீடியோவான பார்ட் 3ல கேட்டிருந்தேன் மற்ற மூவிஸ் பத்தி பேசலாமா இல்லாட்டி லியோவை கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்டிருந்தேன். அதுக்கு வந்துட்டு அதிகபட்சம்னு இல்லை, இருக்கிற எல்லாருமே வந்துட்டு பார்ட் 4 தான் கேட்டிருந்தீங்க. பார்ட் 4 தவிர வேற ஏதாவது வீடியோ சேனல் அப்லோட் ஆச்சு அப்படின்னா ஒன்று அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன், இன்னொன்று உண்மையான லியோவை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் வந்துருந்தது. ஸோ எல்லாருக்குமே எது தேவையோ அதை தான் கொடுக்க முடியும். ஸோ அதனால லியோ சீரிஸோட பார்ட் 4க்கு வெல்கம். இதுவரை 3 பார்ட் பார்த்திருந்தோம். 3மே ஃபர்ஸ்ட் ஹாஃப்கானது. ஸோ எல்லாருக்குமே தெரியும் லியோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, பட் செகண்ட் ஹாஃப் லேக் அப்படின்னு. ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே உட்கார்ந்து ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தோம். செகண்ட் ஹாஃப் லேக் இருக்கு அதெல்லாம். செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக் அப்படின்னா ஏன்னா ஆக்சுவலி அது லேக் தான். அதாவது நான் சொல்றேன், போக சொல்றேன். ஆனாலும் இந்த வீடியோவை நான் ஏன் பண்ணணும், இன்ட்ரெஸ்டிங்கான செகண்ட் ஹாஃபா இல்லைன்னா நீங்க ஏன் அதை பார்க்கணும்? பிகாஸ் ஏன்னா நான் படத்துல இருக்கிற கதையை அப்படி சொல்ல போறது கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அது ஃபுல்லா ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸோட ஒரு லைன் வச்சு டிராவல் ஆகும். அது ஒரு தனி படமா தெரியும். இப்போ செகண்ட் ஹாஃப் வந்துட்டு இது வேற ஒரு தனி படமா தெரியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் லோகேஷோட கதையா இருக்கும். அண்ட் முக்கியமாக செகண்ட் ஹாஃப் லேக் ஆகிறது காரணமான முக்கியமான விஷயம் வந்துட்டு லோகேஷ் வந்துட்டு நிறைய விஷயங்களை மறைச்சு வச்சிருப்பாரு. நாம இப்பவே இதை காட்டக்கூடாது, சர்ப்ரைஸ்டா வச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஹைட் பண்ணிட்டாரு. ஸோ முக்கியமான விஷயங்கள்லாம் ஹைட் ஆனதுனால செகண்ட் ஹாஃப் டோட்டலா லேக் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல கண்டென்ட்டோட இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்ல எதுவும் இல்லை. எல்லாமே பக்காவா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்ல கண்டென்ட் இல்லை, மற்றபடி எல்லாமே கரெக்டா. ஸோ அந்த ஹைட் பண்ண விஷயங்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறது தான் நாம பார்க்க போறோம். அண்ட் அந்த லேக் இருக்கிற அந்த செகண்ட் ஹாஃபை நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா மாற்ற போறோம். இவரே ரீரைட் பண்ண போறேன்ற மாதிரி சொல்றாருல்ல. ஸோ அதனால முன்னாடி நான் இப்போ சொல்ல போகிற செகண்ட் ஆஃப் ஸ்டோரி எல்லாமே கொஞ்சமா என்னோட ப்ரெடிக்ஷனையும் போட்டு தான் சொல்லுவேன். ஸோ இல்லாததெல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்கான்னு யாரும் நினைக்க வேணாம். செகண்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய சின்ன அசட்ஸை வச்சு அது என்னங்கிறதே நான் காட்ட தான் போறேன். சும்மா வாயால மட்டும் சொல்ல போறது இல்ல. அந்த அசட்ஸ் எல்லாம் வச்சு நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன் உங்களுக்கு. ஒரிஜினல் ஃபிளாஷ்பேக் என்னங்கிறத சொல்றேன். அண்ட் செகண்ட் ஹாஃப்ல முக்கியமா எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கிறதுக்கு காரணம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே எல்சியூக்குள்ள தான் வருது. ஸோ அதை இப்பவே காட்டிடக்கூடாதுன்னு அவர் மறைச்சு வச்சுட்டாரு. ஸோ அந்த எல்சியூ கனெக்ட்லாம் என்னங்கிறதே நான் இப்போ சொல்றேன். ஸோ இப்போ செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட பெர்ஸ்பெக்டிவை கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்னது தான், பட் இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபோட போக்கில் அது வேற மாதிரி செட் ஆயிருக்கும். ஸோ இப்போ அதை கரெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ண முடியும். இது வரைக்கும் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு பார்த்திபன் அப்படிங்கிற ஒருத்தனுக்குள்ள லியோ இருக்கிறான் அண்ட் அவன் வெளியில வந்துட்டான். அதுதான் இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டது. பட் இந்த செகண்ட் ஹாஃபோட எல்சியூ ஸ்டோரியில, அதாவது உண்மையான கதையில அது அப்படி டோட்டலா மாறப்போகுதுன்னா ஜஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் தான் மாறப்போகுது. நான் சொன்னது மாற போறது கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல நான் ஒன்னு சொல்லியிருப்பேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உடம்புல உள்ள லியோங்கிற ஒருத்தன் கொல்லப்பட்டு பார்த்திபன்கிற ஒருத்தன் புதுசா பிறந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் லியோங்கிறவன் பிறக்கான், இப்ப திரும்ப வந்துட்டான். பார்த்திபனோட உடம்புக்கு ஒரு 40-45 வயசு இருந்தாலும் பிறந்தே ஒரு 20 வயசு. அதேதான் இங்கேயும். ஒரு உதாரணம் ஒன்னு சொல்லட்டுமா? நான் அப்படின்னு ஒரு படம், விஜய் ஆண்டனி நடிச்ச ஒரு படம். அந்த படத்துல அந்த விஜய் ஆண்டனிங்கிற அந்த கேரக்டர் அவருடைய அந்த கேரக்டர் சுத்தி இருக்கக்கூடிய, அதாவது அவருடைய சர்க்கிள்குள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அவர் இழந்துருவாரு. சோ அந்த கேரக்டரை சுத்தி எந்த விஷயமும் நல்ல விஷயமா இல்ல. நல்லா இருக்கீங்களா சித்தி? இருக்கும். என்னங்க கொஞ்சம் உள்ள வாங்க. கார்த்திக், காபி சாப்பிடுமா? இப்போ இங்க எதுக்கு வந்திருக்கா உங்க அண்ணன் மகன்? உங்களால சொல்ல முடியல, சொல்லுங்க, நான் போய் சொல்றேன். ஸோ இருந்தாலும் ஒன்று செத்தாலும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி நிலைமையில அந்த கேரக்டர் இருக்குது. பட் ஒரு பஸ் ஆக்சிடென்ட்ல சலீம் அப்படிங்கிற ஒரு பையன் வந்துட்டு இறந்துருவான். அந்த இடத்துல விஜய் ஆண்டனி அவருடைய ஐடென்டிட்டியை இவர் எடுத்துப்பாரு. தன்னுடைய வாழ்க்கை ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு டோட்டலாவே, பட் வாழணுங்கிற ஆசை இருக்குது அவருக்கு. ஸோ அதனால இறந்து போன ஒருத்தனோட அடையாளத்தை எடுத்துப்பாரு. அந்த சலீம்ங்கிற அந்த பையனோட ஐடென்டிட்டியை இவர் எடுத்துப்பாரு. என்ன பண்றீங்க?
காலேஜ் படிக்க வந்திருக்கேன் சார். இந்த சலீம் இந்த படத்தை பொறுத்த அந்த வரைக்கும் இடத்துல தனக்குள்ள சலீம் இருக்கிற பிறந்து ஒரு ஒருத்தனை கொன்னுட்டு ஒரு சலீம் நாளாச்சு, 2 நாளாச்சு அப்படிங்கிற வச்சுக்கலாமா? ஒருத்தனா வாழ ஆரம்பிச்சிருவாரு. அப்படியே காலேஜ் முடியுது, 5 வருஷம் நடக்குமா? 5 அதாவது வருஷம் ஆச்சு, அந்த அதாவது சலீம் படத்துல 2 வெறும் வந்துச்சு, பேரை வச்சு சலீம் மட்டும் வாழ வந்துச்சு. மாட்டாரு. டோட்டலா அந்த படத்துல எல்லாத்தையுமே மாத்திப்பாரு. டோட்டலா சலீம்ங்கிற ஒரு பையனாவே நம்பி தன்னை நம்பி வாழ ஆரம்பிச்சிருவாரு. மேபி ஒரு 20-25 வயசு இருந்துச்சுன்னா சலீமுக்கு இப்போ அந்த படம் நான் படத்துல சேர்த்து பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 30-35 வயசு இருக்குமா? ஸோ சேம் அதே தான் லியோங்கிற ஒருத்தன் தன்னோட வாழ்க்கைக்குள்ள இருந்து வெளியில வந்து ஆனா சலீம் புது ஒரு 15 வாழ்க்கைய வயசு ஆரம்பிக்கிறான். அவனுடைய லியோங்கிற அந்த அடையாளம் மோசமானது. ஸோ அந்த அடையாளத்தால அவனால நார்மலா வாழ முடியாது. அதனால பார்த்திபன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை எடுத்துக்கிறான். பார்த்திபன் அப்படிங்கிற ஒருத்தனை அவனாவே உருவாக்கி வாழ்றானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. பார்த்திபன் அப்படிங்கிற ஒருத்தன் உண்மையாவே இருக்கிறான். அதாவது உண்மையாவே இருந்தான். அவன் இப்போ உயிரோட இல்ல. ஸோ லியோ வந்துட்டு அவனுடைய அடையாளத்தை எடுத்துக்கிட்டாரு. தன்னை அப்படி இருக்குமோ? பார்த்திபனாவே மாத்திக்கிட்டு, அதாவது அந்த இறந்து போன அந்த சும்மா பார்த்திபனோட பேரை மட்டும் life-அ மாத்திக்காம இவர் அப்படி கண்டினியூ பண்ண ஒரிஜினலாவே ஆரம்பிச்சாரு. பார்த்திபன் ஒருத்தர் இருந்திருக்கலாம்ல, லியோ நல்லா இருக்குல்ல? உருவத்திலே இருக்கக்கூடிய பார்த்திபன்கிற ஒருத்தனோட உருவத்தையும் அடையாளத்தையும் இது லியோ இன்னும் நல்லா எடுத்துக்கிட்டாரு. இருக்கும்ல. இதை நான் லியோ எந்த ஆதாரத்தை வச்சு உருவத்திலேனா சொல்றேன் அப்படின்னா, பார்ட் 2ல வந்துட்டு பார்த்திபன் அப்படிங்கிற ஒருத்தன் இப்படி ஒரு கொலை பண்ணியிருக்கான், ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில வந்திருக்கான் அப்படிங்கிற அந்த விஷயம் ஒரு 4 ஸ்டேட்ல இருக்கக்கூடிய 4 பேருக்கு தெரிஞ்சது இல்லையா? அதுல சேலம்ல ஒருத்தர் இருப்பாரு. நான் அப்பவே சொல்லியிருப்பேன், இந்த ஒருத்தர்னால டோட்டல் கதையே மாறப்போகுது, நம்மளோட பெர்ஸ்பெக்டிவே மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். சேலம்ல இருக்கிற ஒருத்தர் நியூஸ் பேப்பர் பாக்குறாரு. இவரை இப்பதான் சொல்றாரு, ரிவீல் பண்றாரு. இந்த கதையில ஒரு ஒரு பெரிய ட்விஸ்டான ஒரு ஆளு. இவர் ஒருத்தர சில இடங்கள்ல காட்டுறதுனால கதை நம்ம நினைச்சு பார்க்காத மாதிரி எல்லாம் அவர் வந்து தெரியுது. பார்த்திபனுக்கு சம்பந்தப்பட்ட ஆளுன்ற மாதிரி இவரு சொல்லிருப்பாரு. பார்த்திபன் அப்படிங்கிற ஒருத்தனுக்கு சம்பந்தப்பட்ட ஒருத்தர். அவ்வளவுதான் இப்போதைக்கு என்னால சொல்ல முடியும். சோ அதுதான் இப்ப நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் மாத்திக்கிறதுக்கான காரணம். அதாவது கதையில ஒரு கட்டத்துக்கு மேல சத்யாவுக்கே பார்த்திபன் மேல சந்தேகம் வரும். அப்படி சந்தேகம் வந்ததுனால பார்த்திபனோட பாஸ்டுக்கு, அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச பார்த்திபனுக்கு முன்னாடி இந்த பார்த்திபன் எங்க இருந்தான், பார்த்திபனா தான் இருந்தானா அப்படிங்கறத வெரிஃபை பண்றதுக்காக சேலம்ல அவன் இருந்த ஒரு இடத்துக்கு போவாங்க. இந்த ஒருத்தரோட தான் பார்த்திபன் அப்படிங்கிற ஒருத்தன் இருந்திருக்கான். சோ சத்யாங்க செக் பண்ண போகும்போது எல்லா ஆதாரமுமே கரெக்டா இருக்கும். அது எப்படி கரெக்டா இருக்குது? ஏன்னா லியோவோட இதே உருவத்துல பார்த்திபன் அப்படிங்கிற ஒருத்தன் உண்மையிலே இருந்திருக்கான். அவனுடைய ஸ்கூல் போட்டோஸ், அவனுடைய லெட்டர்ஸ், அவன் இருந்ததுக்கான ஆதாரம் எல்லாமே அதனாலதான் உண்மையாவே இருக்குது. சோ அதை பார்த்து தான் இவன் பார்த்திபன் தான் அப்படின்னு சத்யா நம்புவாங்க. பட் அந்த பார்த்திபன் வந்து நான் படத்துல வர மாதிரி ஜஸ்ட் ஐடென்டிட்டி மட்டும் எடுத்துக்கல, அடையாளத்துக்குள்ளே தான் ஒருத்தரே ஒருத்தர் லியோ இருக்கான். இருக்கிறான். சோ இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மைண்ட்ல வச்சு செட் ஆயிக்கோங்க, ஓகேவா? அண்ட் இப்போ நம்ம செகண்ட் ஹாஃபோட கதைக்குள்ள போகலாம். செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆன ஃபர்ஸ்ட் ஷாட்டே அந்த ப்ரோமோல லியோ வந்துட்டு இந்த ஸ்மால் ஃபிங்கரை வச்சுட்டு பிளட்டி ஸ்வீட் பண்ணுவார்ல, bloody sweet. ஸோ அதே ஸ்டார்ட்ல இருந்து இந்த செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகுது. லியோ தான் அப்படிங்கிறத ஒன் செகண்ட் கன்ஃபார்ம் பண்றாங்க. This one is almost the same. I'll make it better. அப்போ அந்த ஸ்ருதிங்கிற அந்த பொண்ணு வந்துட்டு பார்த்திபன் கிட்ட சொல்லும், அண்ணா ரொம்ப நேரமா பின்னாடி ஒரு பொண்ணு அவங்களே பார்த்துட்டு இருக்கா, டக்குன்னு திரும்பி பார்க்காதீங்க. தென் பார்த்திபனும் கேஷுவலா பாப்பாரு. ஸோ அந்த பொண்ணு யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் தான் சொல்லியிருந்தேன்ல, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே எல்சியூக்குள்ள தான் வருது. ஸோ அதனால செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங்லேயே ஒரு எல்சியூ கனெக்டையும் கொண்டு வராங்க. ஒருவேளை ப்ரெஸ்ஸாக இருக்குமோ? பட் இந்த கனெக்டை பற்றி நான் இந்த இடத்துல விளக்க விரும்பல, அதை நான் போக போக சொல்றேன், சொல்ல வேண்டிய இடத்துல சொல்றேன். ஸோ அந்த பொண்ணு சாப்பிட்டதுக்கான காசை கொடுத்துட்டு கிளம்பிரும். ஆனா அவங்க பிக் பாஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய அடி வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தென் இந்த ஸ்ருதிங்கிற பொண்ணு திரும்ப சொல்லும், அதே மாதிரி பின்னாடியும் பேக் கேட்ல ஒருத்தன் இருக்கிறான், ரொம்ப நேரமா அமைதியாவே இருக்கிறான், பேச மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அவனையும் கொஞ்சம் என்னன்னு பாருங்க. இங்க பின்னாடியா? கேட்கல. சரி இப்போ நான் பார்த்துக்கிறேன். தென் பார்த்திபனும் பின்னாடி போவாரு. சாரி சாரி லியோ கிட்ட சொல்லும். லியோவும் பின்னாடி போவாரு. அங்க லியோவுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிரும் இது யாரு அப்படிங்கிறது. தெரியாத மாதிரியே ஆக்ட் பண்றாருங்கிறது தெளிவா தெரியும். இன்னொன்னு என்னன்னா, செகண்ட் ஹாஃப்ல இது ஒரு முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு லியோ பார்த்திபனா ஆக்ட் பண்றாருங்கிறது வந்துட்டு சுத்தமா தெரியாது. ஒண்ணுமே தெரியாத பார்த்திபன்கிற ஒருத்தன் எப்படி பிஹேவ் பண்ணுவானோ அப்படி பிஹேவ் பண்ணுவாரு. அங்கதான் லியோ தெரிவாரு. ஏன்னா அவர் உடம்புக்குள்ள அந்த ப்ராசஸ் தான் அப்ப நடந்துகிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃப் வரைக்கும் தன்னை பார்த்திபன்
பார்த்திபனாவே நம்பி 20 வருஷம் வாழ்ந்துட்டாரு. அப்பவும் பார்த்திபனாவே இருக்கிறாரு. அவருக்குள்ள லியோ வராரு. அவரை பொறுத்த வரைக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும், நம்ம இது வரைக்கும் பார்த்த வரைக்கும். பட் இன்டர்வல்ல தான் ஃபுல்லா அவர் லியோவாவே கன்வெர்ட் ஆயிட்டாருல. நம்ம பார்த்திபன் ஒருத்தனா நடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கறத அவர் ரியலைஸ் பண்ணிட்டாரு. சோ அதனால இங்க இவரு ஒண்ணுமே தெரியாத மாதிரி, பார்த்திபன் மாதிரி, பயந்த மாதிரி நடிக்கிறாரு அப்படிங்கிறது தெளிவா தெரியும் செகண்ட் ஹாஃபோட எல்லா இடத்துலயும். சார் ப்ளீஸ் சார் அவங்க எதுவும் பண்ண லியோவா இருந்துட்டு பார்த்திபன் மாதிரி அதனால நடிச்சிருக்காரு. அந்த எண்டிங்ல நான் தான் லியோ அப்படிங்கிற அந்த ட்விஸ்டும் பெரிய அளவுக்கு நமக்கு ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தெரிஞ்சது. சோ இங்க தன்னோட அப்பாவான ஆந்தனி தாஸை பார்த்ததும் தெரியாத மாதிரியே ஹாய் சார் என்ன வேணும்னு கேட்பாரு. ஹாய் சார் क्या कहेंगे आप? அப்போ ஆந்தனி தாஸை காட்டுவாங்க. ஆந்தனி தாஸோட ஃபர்ஸ்ட் ஷாட் லியோவுக்கு முன்னாடி. இந்த ஒரு விஷயத்தை நீங்க எல்லாரும் மீம்ஸ்ல நோட் பண்ணிருப்பீங்க. அதாவது ஆந்தனி தாஸுக்கு பின்னாடி ஒரு விங்ஸ் இருக்கும். அதாவது ஒரு கெட்டவன் நல்லவங்கிற ஒரு வேரியேஷன் காட்டுவாங்கல்ல. ஒரு டெவில் கிரவுனு, ஒரு ஏஞ்சல் கிரவுனு, அந்த விங்ஸ் எல்லாம் வச்சு இவன் நல்ல மனுஷன்பா. பட் ஆந்தனி தாஸ் வந்துட்டு கெட்ட மனுஷனாச்சு. அவனை எதுக்காக இப்படி நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆந்தனி தாஸ் வந்துட்டு டெவிலாவே இருந்துட்டு போட்டோம். பட் லியோவுக்கு முன்னாடி லியோவை கம்பேர் பண்ணா அவன் ரொம்ப 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 நல்லவன். லியோவுக்கு முன்னாடி எல்லாம் இவன் அதான் அங்க கன்வே பண்றாங்க. அண்ட் சேம் அதே மீம்ஸ்லயும் பார்த்திருப்பீங்க. லியோவுக்கு மேல அந்த டெவில் கிரவுன் இருக்கும். பட் ஆனா ஆந்தனி தாஸ நல்லவனா காட்டின அடுத்த ஷாட்லயே லியோவை வந்துட்டு டெவிலா காட்ட மாட்டாங்க. அதை காட்டுவாங்க, நான் சொல்றேன். தென் ஆந்தனி தாஸ் எனக்கு காஃபி வேணும்னு சொல்லுவாரு. லியோ வந்துட்டு வித் சுகரா வித் சுகரான்னு கேட்பாரு. அதுக்கு ஆந்தனி தாஸ் சொல்லுவாரு, உனக்கு தெரியும் எனக்கு சுகர் வேணுமா வேணாமா அப்படிங்கிறது. காஃபி சுகர் உனக்கு தெரியும் எனக்கு சுகர் வேணுமா வேணாமான்னு. ஸோ இப்படி அவர் சொன்னதும் அதுக்கு லியோ ஒரு ஆன்சர் பண்ணுவாரு. உங்களுக்கு சுகர் வேணுமா வேணாமான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஸோ இதுல தெளிவா தெரியுது, டோட்டலா நம்ம பார்த்திபன் ஒருத்தனா வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அப்படிங்கறத மறந்துட்டாரு. ஏற்கனவே செத்து போன பார்த்திபனா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. இப்போ அந்த பார்த்திபனும் செத்து போயிட்டாரு. ஸோ பார்த்திபன் அப்படிங்கிற ஒருத்தனே இதுக்கப்புறம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல லியோ வந்துட்டு முன்னாடி பார்த்திபனோட பிஹேவியர் இல்லாத மாதிரி, அதாவது ஒண்ணுமே தெரியாத மாதிரி, ஒரு அப்பாவி மாதிரி, ஒரு பயந்த மாதிரி, ஒரு இன்னசென்ட் மாதிரி, அது எதுவுமே இதுக்கப்புறம் வரக்கூடிய மூஞ்சில இருக்காது. ஸோ லியோ அந்த இடத்துல தனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த தெரியாத மாதிரி ஆக்ட் பண்றாரு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஆந்தனி தாஸ் வித் சுகர் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே லியோ காஃபி மிக்ஸ் பண்ணுவாரு. அப்ப ஆந்தனி தாஸ் அவரே வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்கும். சாரி சார். ஸோ இதுலயே தெளிவா தெரியுது, ரொம்ப நாளைக்கு அப்புறமா முழு லியோவா லியோ தன்னை ஃபீல் பண்றாரு. ஸோ அவரால் அவருடைய பிஹேவியர்ஸை ஹைட் பண்ணி வச்சுக்க முடியல அண்ட் ஆக்ட் பண்ணிக்கவும் தெரியல. அண்ட் இன்னொன்னு, இது மூலமா ஆந்தனி தாஸுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கற மாதிரியும் ஒண்ணு பண்றாரு. தேவையில்லாம இப்படி வந்துகிட்டு இருக்காத, வீணா என்ன கோபப்படுத்தாத, நான் யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படிங்கிறத அவர் வேணும்னே காட்டுற மாதிரியும் தெரியுது. அந்த சாரி சொல்ற அந்த கண்ணை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. தென் அதை ஆந்தனி தாஸ் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, இவர் லியோ தான் அப்படிங்கறத. அண்ட் லியோ வந்துட்டு சுகர் கியூப் 1 போதுமா இல்ல 2 வேணுமான்னு கேட்பாரு. ஆனா அதுக்கும் ஆந்தனி தாஸ் அதுவும் உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சுகர் கியூப் 1 போதுமா இல்ல 2? அதுவும் உனக்கு தெரியும். அதுக்கு லியோ வந்துட்டு திரும்பவும் ஒரு வார்னிங் மாதிரி கொடுப்பாரு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்க யாரும் நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நீங்களும் தமிழ் பேசுறீங்களேன்னு சந்தோஷத்துல நானும் சிரிச்சு பேசிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். சோ ஆந்தனி தாஸ் லியோவே பாத்துக்கிட்டு இருக்காரு. அவன் வார்னிங் கொடுக்குறாங்கிறது அவருக்கு தெரியுது. உங்க காஃபி உங்க சுகர். தென் ஆந்தனி தாஸ் சொல்லுவாரு லியோ. தென் அப்போ காட்டுவாங்க அந்த ஃப்ரேம். அதாவது லியோவோடைய அந்த டெவில் கிரவுன் அவர் தலைக்கு மேல இருக்கிற அந்த ஃப்ரேம். நீ லியோ தான் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறமா அந்த டெவில கன்ஃபார்ம் பண்றாரு அப்படிங்கறத காட்டுறாங்க. லியோ முள் கிரீடமா லியோ. ஸோ அதுக்கு லியோ தெரியாத மாதிரியே ஆக்ட் பண்ண தெரியாத மாதிரியே ஒரு ஆக்ட் பண்ணுவாரு. பார்த்திபன் லியோன் யாரு எனக்கு தெரியாது சார். தென் லியோ வந்துட்டு இன்னொரு வார்னிங் மாதிரி பொறுமையா கொடுப்பாரு. இங்க ஏற்கனவே நிறைய கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. இல்ல நீங்களும் புதுசா வந்து எதுவும் குழப்பாதீங்க ப்ளீஸ். உங்க காஃபியை சாப்பிட்டு கிளம்புங்க. தென் ஆந்தனி தாஸ் வந்துட்டு சிகரெட் பிடிக்கலாமான்னு கேட்பாரு. பூச்சுக்கெல்லாம் ஓகேன்னு பெர்மிஷன் கொடுப்பாரு. தென் அப்புறம் லியோ கிளம்புவாரு. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போடலாமா அப்படிங்கிற மாதிரி திரும்ப ஆந்தனி தாஸ் கேட்பாரு. அதாவது அவரை போடாம நிப்பாட்டுறதுக்காக. அதுக்கு லியோவோட ரியாக்ஷன் கடுப்பு ஏத்துறான, இவனுக்கு பொறுமையா சொன்னா புரியாது போல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன். அண்ட் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே போடுறாரு. Can you make it little stronger? Sure sir. தென் ஆந்தனி தாஸ் இந்த சிகரெட் பாக்ஸை காமிச்சு இது என்ன பிராண்டுன்னு தெரியுமா லியோன்னு கேட்பாரு. அதுக்கு எனக்கு இந்த சிகரெட் பிடிக்கிறதே ஆகாது, எனக்கு இந்த ஸ்மெல்லே பிடிக்காதுங்கிற மாதிரி சொல்லுவாரு. இது என்ன பிராண்டுன்னு தெரியுமா லியோ?
இல்லை சார், எனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கமே இல்லை. எனக்கு அந்த ஸ்மெல்லே ஆகாது. அண்ட் அப்போ அங்கே ஆந்தனி தாஸ் சில விஷயங்களை வந்துட்டு லியோவுக்கு வந்துட்டு ஞாபகப்படுத்துற மாதிரி பேசுவார். நீ கூட இதை ஹனி பேஜர்னு சொல்லுவ, நீ உருவாக்குன ஃப்ளேவர். ஆனால் அதில் சில பொய்யும் சொல்லுவார். அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஒரு தடவை ஹனி பேஜர் நம்ம டொபாக்கோ ஃபீல்டுக்குள்ள புந்துருச்சு. நீ வச்ச ட்ராப்லயும் மாட்டல, ஹேரோல் விட்ட ஸ்பியர்லயும் குத்து வாங்கி சாகல. கடைசியில என் கையால குண்டடிப்பட்டு செத்து போச்சு. நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ இதுல வந்துட்டு இந்த டி ஸ்லாஷ்ங்கிற அந்த பிராண்டை உருவாக்குனதே நீ தான் அப்படின்னு சொல்றாருல. இதுதான் வந்துட்டு இவங்க லியோவை திரும்ப தேடி வர்றதுக்கான ஒரு காரணம். பட் அதை விவரமா விரிவா வந்துட்டு நான் பிளாஷ்பேக் போர்ஷன் வரும்போது நான் சொல்றேன். தென் ஒரு ஹனி பேஜர் வந்து நம்மளோட டொபாக்கோ ஃபீல்டுக்குள்ள பூந்ததுக்கு அப்புறம் அது நீ வச்ச ட்ராப்லையும் மாட்டல, ஹரால் வித் ஸ்பியர்லையும் குத்து வாங்கி சாகல, கடைசியில என் கையால குண்டடி பத்து செத்துச்சுன்னு சொல்லுவார். இதுல வந்துட்டு நீ வச்ச ட்ராப்லையும் மாட்டல அப்படின்னு ஒரு வேர்ட் சொல்றாருல. இது வந்துட்டு அப்படியே கிளைமாக்ஸ் போர்ஷன்ல சத்யாவும் சென்டும் வீட்டுல இருக்கும்போது, அதாவது லியோ வந்துட்டு டொபாக்கோ ஃபேக்டரியில இருக்கும்போது ஹேரால் தாஸ் வந்துட்டு அவருடைய வீட்டுக்கு ஆளுங்களை இறக்கி அவருடைய ஃபேமிலியை கொல்றதுக்காக அனுப்பியிருப்பாரு. அப்போ வந்துட்டு அந்த இடத்துல லியோ வீட்டை சுத்தி வீடு ஃபுல்லா ட்ராப் செட் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாரு. அதை பார்த்துட்டு அங்க இருக்கிறவர் சொல்லுவாரு, சாதாரண ஆள் இல்லனே, வீடு முழுக்க ட்ராப் செட் பண்ணி நம்ம பசங்க அத்தனை பேரை காலி பண்ணிட்டான். இவர்தானே ஸ்டார்டிங் போன் காமிச்சாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, லியோ வந்துட்டு ஒரு ஹண்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். சோ ஹண்டர்னா அந்த ட்ராப் செட்டிங்லாம் தெரிஞ்சிருக்கணும். சோ அந்த ட்ராப் வைக்கிறதுல இவர் வந்துட்டு ஒரு கில்லாடி, ஆனா அவர் ஒரு பயங்கரமான ஒரு ஹண்டர்ங்கிறதும் அங்க கன்வே ஆகுது. தென் இதே வார்த்தையில அந்த ஹனி பேஜரை வந்துட்டு ஏன் கையால குண்டடி பத்துச்சுன்னு சொல்லுவாரு. சோ அந்த ஒரு பொய் சொல்லுவாரு சொல்லியிருந்தேன்ல, அது இதுதான். ஏன்னா அதே கிளைமேக்ஸ்ல லியோ வந்துட்டு பார்த்திபனுடைய ஆதாரத்தை தன்னோட ஆதாரமா எடுத்து காட்டிக்கிட்டு இருப்பாரு. அப்போ வந்துட்டு ஹேரால் வந்துட்டு லியோவுடைய ஆதாரங்களை எடுத்து காட்டிக்கிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம டொபாக்கோ ஃபீல்டுக்குள்ள வந்த ஒரு ஹனி பேஜர் நீ கொலை பண்ண, ரத்தத்தோட மூஞ்சி எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியான்னு சொல்லுவாரு. நம்ம டொபாக்கோ ஃபீல்டுக்குள்ள வந்தப்போ அதை கொன்னதுக்கு அப்புறம் எடுத்த போட்டோ. ஒருவேளை போட்டு வாங்க ட்ரை பண்ணிருப்பாரு போல. சோ இந்த இடத்துல எதுக்காக நான் கொன்னேன்னு ஒரு பொய் சொல்றேன் அப்படின்னா, சோ இது வந்துட்டு ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு விஷயம். அவர் ஏதாவது ஒண்ணு பண்ணியாது இவன் லியோங்கிறத வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். சொல்லி ட்ரிகர் பண்ணினா நீ பண்ண ஒரு விஷயத்தோட கிரெடிட்டை நான் எடுத்துக்கிறேன். சோ அதை கேட்கும்போது அதை பண்ணதே நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் வரும்ல. சோ அதை வந்துட்டு அவர் எதிர்பார்க்கிறாரு போல. தென் வந்துட்டு இந்த ஹனி பேஜர்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல, இந்த ஒரு அனிமல் வந்துட்டு சிங்கத்துக்கே பயப்படாதான். இந்த ஒரு அனிமலை பார்த்து சிங்கமே பயப்படுமா. இந்த ஒரு அனிமல் வந்துட்டு அவ்வளவு டேஞ்சரானதான். அது ஏன் அப்படின்னா, இந்த ஒரு அனிமல் ஒரு லைட் ஒன்னு இருக்குது, அதை ஆஃப் பண்ணணும்னா மத்த அனிமல்ஸ் மாதிரி அந்த லைட்டை பிடிச்சி கடிக்காது, அந்த லைட்டை உடைச்சு ஆஃப் பண்ணாதான். சுவிட்ச் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி அதை ஆஃப் பண்ணி தான் அந்த லைட்டை ஆஃப் பண்ணுமா. அதாவது நான் என்ன சொல்றேங்கிறது புரியுதா? சிங்கமே இதை பார்த்து ஏன் பயப்படுது அப்படின்னா, அதாவது மெயின் பார்ட்ஸ் இருக்குல்ல, சிங்கத்தோட பால்ஸ் வந்துட்டு அட்டாக் பண்ணுமா இது. சோ அவ்வளவு டேஞ்சரான அனிமல் வந்துட்டு இந்த ஹனி பேஜர். சோ அந்த ஒரு ஹனி பேஜர் நீ அதை கொன்னப்போ எடுத்த போட்டோ இது, ரத்தத்தோட மூஞ்சி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்கிறத வந்துட்டு ஹரால் ஞாபகப்படுத்துறாரு. அதாவது சிங்கமே பார்த்து பயப்படுற அந்த ஹனி பேஜருக்கு பயப்படாதவன் லியோ அப்படிங்கறத சொல்றாங்க. அண்ட் இப்படி எல்லாம் ஆந்தனி தாஸ் லியோவை ஞாபகப்படுத்தும் போது ஏற்கனவே கொஞ்சம் வார்னிங்ஸ் கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் கொஞ்சம் சீரியஸா ஒரு வார்னிங் கொடுப்பாரு. பில்லு கொண்டு வருவா. அதாவது நீனே வாயை மூடிட்டு இங்க இருந்து கிளம்புறியா, அல்லது நானே பெர்மனண்டா மூடி இங்க இருந்து அனுப்பட்டுமா அப்படிங்கிற மாதிரி லைட்டா கோபப்படுறாரு. தென் ஆந்தனி தாஸ் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நீ செத்துட்டங்கிறது நீயே நம்புறல லியோ. அதுக்கு லியோவோட எக்ஸ்பிரஷன் இது. அதாவது லியோ வந்துட்டு இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, நான் செத்துட்டேங்கிறத நானே நம்பி நான் இப்போ ஒரு பார்த்திபனா இருந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையை அவர் அங்க யதார்த்தமா சொல்லும் பொழுது லியோவுக்கு ஒரு கன்ஃபியூஷன். ஐயோ என்னது கண்டுபிடிச்சானே, இதுக்கு நம்ம என்ன ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்னும் புரியாம ஒரு ரியாக்ட் பண்றாரு. தென் வந்துட்டு அவர் இதுக்கு மேல விட்டா இவன் நம்மள லியோவா பிஹேவ் பண்ண வைக்காம விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சமா எக்ஸ்ட்ராவா கோபத்தை அதிகப்படுத்தி ஒரு வார்னிங் கொடுப்பாரு. இங்க பாருங்க, நிறைய பிரச்சனை மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கு, எனக்கு தலை வலிக்குது. உங்களுக்கு புரியுற மாதிரி கடைசி ஒரே ஒரு லியோ வந்துட்டு இப்ப சொன்னார்ல, லாஸ்டா ஒரு வார்னிங் கொடுக்குறேன், எனக்கு ஏற்கனவே தலைவலிக்கு, இதுக்கு மேல எனக்கு பொறுமை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சேம் அதை கேட்டுட்டு அதே விஷயத்த ஆந்தனி தாஸ் ரிப்பீட் பண்ணுவாரு. என்ன இருந்தாலும் நான் உனக்கு வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்ளை பண்ணுவாரு. எனக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப கம்மி கண்ணா, சோ என் நேரத்தை வீணாக்காத. தென் வந்துட்டு இப்படி இந்த மாதிரி லாட்ஜில தான் நான் இருப்பேன், அங்க வந்துட்டு நீனே வந்துட்டு நான் தான் லியோன்னு ஒத்துக்கோ, நீ ஒத்துக்காத வரைக்கும் நான் போக மாட்டேங்கிற மாதிரி சொல்லுவாரு. மவுண்ட் வியூ லாட்ஜ் நீயா வந்து நீதான் லியோன்னு ஒத்துக்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் லியோவோட ரியாக்ஷன், அப்போ இவனுக்கு வந்துட்டு நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது, நம்ம லியோ இல்லன்னு பார்த்திபனா நடிச்சும் புரிய வைக்க முடியாது, அதாவது பார்த்திபனா ஆன்சர் பண்ணா புரியாது, லியோவா ஆன்சர் பண்ணாதான் புரியும் போலங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்காரு. அண்ட் தென் இப்படி ஒரு விஷயம் நடக்கும். சார், ஆல்கஹால் நாட் அலவுட்.
அதாவது இது எப்படின்னா, நான் வேணா உனக்கு அப்பனா இருக்கலாம், இந்த மாதிரி கெட்ட பழக்கம், அதாவது சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, கொலை பண்றது, இந்த மாதிரி என்னெல்லாம் பழக்கம் இருக்கோ அந்த பழக்கத்துக்கெல்லாம் நீ எனக்கு மேல, நீ எனக்கு அப்பனா இருந்தவன், நீ இப்ப வந்துட்டு சொல்றியா? அதாவது இப்ப ஒருத்தன் எல்லா நம்ம அதுக்கப்புறம் அந்த தப்பை பண்ணும்போது அட்வைஸ் பண்ணும்போது நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு சிரிப்பு சிரிப்பாரு அவரு. யாரு சொல்றா பாரு இத அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரிப்பு. அது யாரு சொல்றா பாரு அப்படின்னு. நம்ம நடிப்போம்ல, எனக்கு அதை பத்திலாம் தெரியாதுப்பா, இதெல்லாம் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு நடிக்கும் போது எல்லாரும் கண்டுபிடிச்சு நம்மளை கை காட்டி சிரிப்பாங்க. அப்ப நமக்கு ஒரு ரியாக்ஷன் வரும் தெரியுமா, ஒரு மாதிரியான ஒரு ரியாக்ஷன். சேம் அதே ரியாக்ஷன் தான் இப்போ லியோ ஃபேஸ்ல. அண்ட் இந்த சீனை நான் வேற ஒரு இடத்துல ஞாபகப்படுத்துறேன், அதாவது ஃபிளாஷ்பேக்ல ஞாபகப்படுத்துறேன். அதுக்கப்புறம் லியோவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இந்த சீனையும் இவரோட சிரிப்பையும் பார்த்தா இன்னும் தெளிவா புரியும் அந்த சிரிப்புக்கான அர்த்தம். அண்ட் தென் ஆந்தனி தாஸ் அங்கிருந்து கிளம்புவாரு. கார்ல ஏறுறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லுவாரு, அதாவது அவரால் அதை ஏத்துக்கிட முடியல. இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்பு, நோ ஆல்கஹால்னு நீ சொல்றியா அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாக் சொல்லுவார். தென் அப்படியே லியோட ரியாக்ஷன், இப்படி கோவப்படுத்தி விட்டு போறான். நமக்கு பார்த்திபனா நடிக்கவும் வரல, இனிமே இவங்கிட்ட பார்த்திபனா ஆன்சர் பண்ணி நம்ம பார்த்திபன் மாதிரி நடிச்சு காட்டுறதுல பிரயோஜனம் இல்ல, இனிமே வந்தான்னா லியோ தான் வரட்டும், முடிச்சு விட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன். ஸோ கைஸ், என்னடா இது பர்ஸ்பெக்டிவ் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுவான்னு பார்த்தா அப்படி டோட்டலாக பண்ணிட்டான்னு நினைக்காதீங்க. சைக்காலஜிக்கல் ஆக்ஷன் த்ரில்லராக தான் இருக்கும், பட் செகண்ட் ஹாஃப் வந்து நார்மல் ஆக்ஷன் த்ரில்லராக தான் இருக்கும். பிரசன்டேஷன் தான் டிஃப்ரெண்ட், பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செகண்ட் ஹாஃபோட ஃபுல் பார்ட்ஸையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் ஜஸ்ட் இந்த வீடியோவில் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் செட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அதை இன்னும் டீப்பாக பார்க்கலாம். அண்ட் ஓகே, பை. பிளடி ஸ்வீட். ஓ, பார்ட் 5 வேற இருக்கா? வாங்க வாங்க, அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி முடிஞ்சு. ஆமாம், முடிஞ்சு இந்த வீடியோ. பாருங்களேன் எப்படி போயிட்டுருக்குன்னு. பார்ட் 4 அடுத்து பார்ட் 5, அது எப்போ வருதுன்னு தெரில. ஆனால் பார்ட் 4 இன்னும் டைம் ஆகும் போல் அப்படின்னு நினச்சேன் வர்றதுக்கு. பார்த்தா சீக்கிரம் வந்துருச்சு. என்னை பொறுத்தவரைக்கும் சீக்கிரம் தான். அதான் சொல்லியிருந்தால ஸ்டார்டிங்கில் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவேன், இல்லாட்டி லியோவை பார்ப்பேன் நீ அப்படின்ட்டு ஆடியன்ஸ்லாம் ரொம்ப கமெண்ட் பண்ணியிருப்பாங்க போல். சீக்கிரம் சட்டுன்னு வந்துருச்சு. ஸ்டார்டிங்கில் ஏதோ சொல்லணும்னு யோசிச்சு வச்சுருந்தேன். இதாங்கன்ற பிரச்சனை, அப்பயே சொல்லிடணும், இல்லாட்டி மறந்துடுவேன் நான். லியோ 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 லியோ. ஞாபகம் வந்துருச்சு, அந்த நான் படம், அதை சொன்னார்ல அந்த ரெஃபரன்ஸு. இப்போ நான் படத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து இன்னொருத்தர் இருப்பார் சலீம் சொல்லிட்டு, அவரோட டாக்குமெண்ட்ஸ் அவரோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இவர் சலீம் அப்படியே வாழ்வார். ஸோ இன்னொரு ஐடென்டிட்டியை தான் இவர் எடுத்துப்பார். நம்மன்னு சொல்லணும்னா, நான் வந்து படம் பார்க்கும்போது, லியோ படம் பார்க்கும்போது சொல்கிறேன், லியோ படம் பார்க்கும்போது இவர் வந்து பார்த்திபனா இருக்காருன்னா சும்மா பேர மாதிரி இருக்க வேண்டியதானே அப்படின்னு தான் இருந்திருப்பார் போல் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா நான் படத்தை சொன்னாட்டி தான், ஓ இப்படியா, இப்போ ஒரிஜினலாகவே பார்த்திபன் ஒருத்தர் இருந்திருக்காரு போல். இவர் சொல்லும் போது அப்படியே வச்சு பார்த்தோம்னா பார்த்திபன் இருந்திருக்காரு. அதுபோக அவர் லியோ மாதிரி வேறு இருந்திருக்காரு. அதனால தான் அந்த சிமிலர் ஐடென்டிட்டிலாம் இன்னுமே நல்லா மேட்சாக இருக்குது போல். அவங்க த்ரிஷா மேம் கூட போய் செக் பண்ணி பார்க்கும்போது கூட அந்த ரெஃபரன்ஸ்லாம் வேறு லெவலுங்க உண்மையை சொல்லப்போனால். பாருங்களேன் எந்த அளவுக்கு டிகோட் பண்ணிட்டுருக்காருங்க. ஆனால் பெர்ஸ்பெக்டிவ் என்னை பொறுத்த வரைக்கும் மாற்றிட்டாரு. என்ன கேட்டிங்கன்னா என் பெர்ஸ்பெக்டிவை வேறு மாதிரி மாற்றிட்டாரு. நிறையா டைலாக்ஸாக இருக்கட்டும், சின்ன சின்ன டைலாக், இந்த ஆல்கஹால் அப்படின்னு சொன்னாட்டி நோ சொல்கிறது, நோ ஆல்கஹால் அலோடுன்னு சொல்லுவார்ல, ஆல்கஹால் நாட் அலோடுன்னு உள்ளறேன் பார்த்தீங்களா, ஆல்கஹால் நாட் அலோடு அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த டைமில் வந்துட்டு அவர் சிரிக்கிறார்ல, அதெல்லாம் நான் பெருசாக கண்டுக்கிட்டது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா சிரிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா இவன் சொல்கிறானா அப்படின்ற மாதிரிலாம் சிரிச்சிருக்காரு. அதெல்லாம் கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த ஹனி பேச்சர் மேட்ரு, ஹனி பேச்சர் வந்துட்டு அவர் அந்த டைலாக்லாம் இருக்குல்ல, நான் தான் கொண்டேன், நீ வச்ச ட்ராப்லேயே மாட்டல, ஹரால்டு ஸ்பியர்லேயும் குத்துவாங்கலை, நான் தான் கொண்டேன் அப்படின்னு பாருல. அந்த டைலாக்ஸ்லாம் நோட் பண்ணதே இல்லை, நான் கவனிச்சது கூட இல்லை.
பார்த்தா பின்னாடி வந்து அர்ஜுன் காமிக்கிறாரு ஃபோட்டோலாம், பார்த்தியா நீ கொண்டது முகத்தில் ரத்தம் இருக்கிறது அழகாக இருக்குன்ற மாதிரிலாம் காமிச்சிட்டு இருந்தாரு. அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ ஓகே, லியோ பார்ட் 4, லியோ டிகோடிங், லியோ கேரக்டர்ஸ் டிகோடிங் பார்ட் 4 வேற லெவலாக இருந்துச்சு, வெறித்தனமாக இருந்துச்சு. பாட்காஸ்ட் தமிழன் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் த பார்ட் 5. இப்போவே எடுத்துகிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ட் 5 வரட்டும், பார்க்கலாம். இனிமேல் டிகோடிங் நல்லா பண்ணிட்டுருப்பாருன்னு தோணுது. நல்லா இருக்குது, வேற லெவலாக இருக்குது. இதேமாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ். அது மாதிரி ஒன்று சொல்லணும், பார்ட் 1, 2, 3 ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. அதில் ஐ கார்டும் தரும், இப்போ ஐ கார்டும் வரும், ப்ளேலிஸ்ட் வேணால் இப்போ என் ஸ்க்ரீனில் வரும், போய் செக் பண்ணி பாருங்கள். வேறு லெவலாக இருக்கும், நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். அதேமாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.